வணக்கம். நாம எல்லாருமே ஒரு விஷயத்த ஆழமா நம்புறோம். சாப்பாடு தாங்க ஆரோக்கியம்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த நம்பிக்கையே ஒருவேளை தப்பா இருந்தா? இந்த ஆய்வில் இந்த அதிர்ச்சியூட்டும் கேள்வியை தான் நாம ஆராயப் போகிறோம். இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் மையம். நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் உண்மையில என்னதான் சம்பந்தம்? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்க தவறிட்டோமா? நாம எங்க ஆரம்பிக்க போறோம், எங்க முடிக்க போறோம்னு ஒரு சின்ன மேப் இது. சாப்பாடு ஆரோக்கியமான கேட்டுட்டு பசிங்கிறது உண்மையிலே என்னன்னு பாப்போம். அப்புறம் ஞானிகளோட பார்வை, விரதம், கடைசியா மனுஷனோட அடுத்த கட்ட பரிணாமம் வரைக்கும் போக போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மளோட அடிப்படையான ஒரு நம்பிக்கையே கொஞ்சம் கேள்வி கேட்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு. சில நாடுகள்ல பன்றி, மாட்டுக்கறின்னு கொழுப்பு அதிகமா சாப்பிட்றாங்க. சில இடங்கள்ல முழுக்க முழுக்க காய்கறி, பழங்கள் தான். நம்ம ஊரு தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல இட்லி, தோசை, சப்பாத்தின்னு மாவுச்சத்து தான் பிரதானம். எவ்வளோ வித்தியாசம் பாத்தீங்களா? ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இவ்வளவு விதவிதமா சாப்பிட்டோம், உலகத்துல எந்த ஒரு கலாச்சாரமோ நோயே இல்லாம முழுசா தப்பிக்கலையே. இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? அப்போ உண்மையிலேயே சாப்பாடு தான் ஆரோக்கியத்துக்கு காரணமா? இல்ல நம்ம பார்க்க தவறுன வேற ஏதோ ஒரு ஆழமான காரணம் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான புதிர். இந்த முரண்பாட்டுக்கான பதில் ஒருவேளை நம்மளோட பசிய பத்தின புரிதல்ல இருக்கலாம். பசிங்கிறது உண்மையாவே உடம்போட தேவையா, இல்ல அது வெறும் ஒரு பழக்கமா? உண்மையே சொல்லணும்னா நம்மள பசிக்க வைக்கிறது வயிறு இல்ல, நம்ம மனசு தான். யோசிச்சு பாருங்க, காலையில 8 மணி ஆனா காஃபி குடிக்கணும், மதியம் 1 மணி ஆனா சாப்பாடு வேணும்னு நம்ம மனசு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கு. அந்த பழக்கம்தான் நமக்கு பசிங்கிற பேர்ல வெளிப்படுது. பாவ்லோவோட நாய்கள் பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சாப்பாடு வைக்கிறப்பெல்லாம் ஒரு மணி அடிப்பாங்க. கொஞ்ச நாள்ல சாப்பாடே இல்லாம வெறும் மணி அடிச்சாலே அந்த நாய்க்கு எச்சில் ஊறும். நம்ம நிலைமையும் கிட்டத்தட்ட அதேதாங்க. கடிகாரத்துல மதியம் 1ன்னு பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. இது உடம்போட தேவையில்ல, மனசோட கண்டிஷனிங். சுருக்கமா சொல்லணும்னா பசிங்கிறது பெரும்பாலும் வயிற்றிலிருந்து வர்ற சிக்னல் இல்ல, அது நம்ம மனசோட ஒரு ஆழமான பழக்கம். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், சாப்பாடோட நமக்கு இருக்கிற உறவே மொத்தமா மாறிடும். சரி, சாப்பாடு தான் இலக்கு இல்லைன்னா அப்புறம் எதுதான் இலக்கு? இந்த கேள்விக்கு யோக தத்துவம் நமக்கு முற்றிலும் வேறொரு கோணத்தை காட்டுது. ஞானி வள்ளலார் ஒரு ஆணித்தரமான உண்மையை சொல்றாரு. உண்ட அனைத்தும் மலமே. நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புக்குள்ள போய் அதோட கடைசி நிலை என்ன? கழிவுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா சாப்பாடும் கடைசியில கழிவாத்தான் மாறப்போகுதுன்னா அது உண்மையிலே நம்மள சுத்தப்படுத்துதா, இல்ல நம்ம உடம்புக்கு இன்னும் அதிகமா சுமையா கொடுக்குதா? இதுக்கு யோக தத்துவம் என்ன தீர்வு சொல்லுது தெரியுமா? உடலுக்கு சாப்பாடு போடுறதை விட உடலை தூய்மையா வச்சுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லுது. ஆரோக்கியத்தோட ரகசியம் சாக்காட்டுல இல்ல, சுத்தத்துல தான் இருக்கு. நம்ம வரலாறுல பாத்தீங்கன்னா வள்ளலார், ஷிரடி சாய் பாபா மாதிரி பல ஞானிகள் சாப்பாடே இல்லாம வாழ்ந்ததா சொல்றாங்க. அவங்களோட நோக்கம் உடம்ப வளர்க்கறதில்ல, இந்த உடம்பையும் தாண்டி பிரபஞ்ச சக்தியோட நேரடியா இணையறது தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான நியாயமான கேள்வி வருது. ரமண மகர்ஷி மாதிரி பெரிய ஞானிகளுக்கே உடம்புல நோய் வந்ததே, அது ஏன்? இதுக்கு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஆன்மீகத்துல எவ்ளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அவரோட உடல் முழுமையான தூய்மையில இல்லைன்னா நோய் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது உண்மையான ஆரோக்கியத்துக்கு அகத்தூய்மை தான் முதல் மற்றும் முக்கியமான நிபந்தனை. அப்போ அந்த தூய்மையை நாம எப்படி அடையிறது? இதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பழங்கால இயற்கையான வழி இருக்கு. நம்மள பலரும் ஏகாதசி மாதிரியான விரதங்களை வெறும் மதச்சடங்காத்தான் பார்க்குறோம். ஆனா உண்மையில அது வெறும் சடங்கு இல்ல, அது நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தம் பண்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சயின்டிஃபிக் மெத்தட். உண்ணாவிரதம் இருக்கிறப்போ என்ன நடக்குது தெரியுமா? நம்ம ஜீரண மண்டலத்துக்கு முழுசா ஓய்வு கிடைக்குது. உடம்புல இருக்கிற செல்கள் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க நேரம் கிடைக்குது. நோய்களை இயற்கையாவே கரைக்க நம்ம உடம்புக்கு அது உதவுது. முக்கியமா சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம மனசுல இருக்கிற அந்த பழக்கத்தையே முடைக்குது. இது எல்லாமே நம்மள ஒரு இறுதி பார்வைக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டம். 7வது பரிணாமம்னா என்ன? அது நம்மளோட வாழ்க்கை சாப்பாட்டையோ உடம்பையோ மையமா வச்சு இல்லாம பிரபஞ்சத்துல இருக்கிற இயற்கை ஆற்றலோட நேரடியா கனெக்ட் ஆகி வாழற ஒரு நிலை. இதுதான் அறிவியலோட உச்சம், உண்மையான ஆரோக்கியம்னு இந்த தத்துவம் சொல்லுது. அப்போ உண்மையான ஆரோக்கியம்னா என்னன்னு சுருக்கமா பார்த்தா, அது உடலோட தூய்மையிலிருந்து வருது. மனப்பழக்கங்களை மாத்துறது மூலமா அதை அடையலாம். உண்ணாவிரதம் அதை உணர வைக்குது. இயற்கையோட ஒன்றி வாழ்றது மூலமா அதை நிலைநிறுத்தலாம்.
கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறேன். உணவை குறைத்தால் நோய் குறையும். உடலை சுத்தம் செய்தால் அறிவு வெளிப்படும். மனதை செம்மைப்படுத்தினால் மனிதன் பரிணாமம் அடைவான். இது வெறும் நம்ம டயட்டை மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு இல்ல, மனுஷனா இருக்கிறதுக்கான அர்த்தத்தையே மறுபரிசீலனை செய்ய சொல்ற ஒரு அழைப்பு. ஒருவேளை நம்மளோட அடுத்த பரிணாமம் நம்ம தட்டிலிருந்து ஆரம்பிக்கலையோ,